அசோக், நீ டென்ஷன் ஆகாத. நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். வீட்ல யாருமே இல்ல, நானும் துர்காவும் மட்டும்தான் இருந்தோம். அந்த நேரம் பார்த்து எனக்கு பயங்கரமான தலைவலி. தலைவலியால துடிச்சு மயக்கம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ரூம்ல இருந்து துர்கா வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து எனக்கு டேப்லெட் வாங்குறேன்னு மெடிக்கல் ஷாப் போனா. மெடிக்கல் ஷாப்க்கு போயிருக்காளா? அண்ணி, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தலைவலினா நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போய் வாங்கியிருக்கலாம், இல்ல வேற யாராவது விட்டு வாங்கியிருக்கலாமே. அதை விட்டுட்டு துர்காவை போய் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? பாவம், அவளுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. அவ நார்மலா இருந்தா கூட பிரச்சனை இல்ல. இந்த நேரத்துல போய் நீங்க துர்காவை வெளியே அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களே, அதுவும் தனியா. அவ எவ்வளவு டென்ஷன்ல இருக்கா தெரியுமா? நான் சொல்றத முதல்ல காது கொடுத்து கேளுங்க அசோக். ஏதோ என்ன குத்தம் சொல்லணுன்றதுக்காக வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. எனக்கு என்ன துர்காவை மெடிக்கல் ஷாப் அனுப்பணும்னு ஆசையா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். துர்கா தான் வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து நானே போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். நானும் எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தேன், வேணாம் துர்கா, அசோக் வந்தா திட்டுவான்னு. ஆனா துர்கா தான் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு நிலைமையில நான் உங்களுக்கு உதவி செய்யலனா நான் மனுஷியே இல்ல, நான் போய் மெடிக்கல்ல டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான். அப்படி இப்படின்னு சொல்லி அவதான் அசோக் எதுவும் கேட்காம போனா. இல்ல நீ ஏதோ தப்பா இருக்கு, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்க. நீங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி துர்காவை ஏதோ பண்ணிருக்கீங்க. உண்மை சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? அதான் அவ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கால. யாராவது வேணும்னே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? அதுவும் அவளுக்கு கண்ணு தெரியாதப்போ. இந்த வீட்ல இருக்கிற எங்க எல்லாரையும் கொடுமைக்காரிங்கன்னு நினைச்சிட்டியா? ஆமா, இந்த வீட்ல இருக்கிற நீங்க எல்லாருமே கொடுமைக்காரிங்க தான். அதுல என்ன சந்தேகம்? நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. இத பாரு அசோக், நம்புறதும் நம்பாததும் ஓ இஷ்டம். ஆனா இதான் உண்மை. நீ துர்காவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு பிடிக்கல. ஆனா கண்ணு தெரியாம இப்படி ஒரு சூழ்நிலையில அவளை கடைக்கு போய் டேப்லெட் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறதுக்கு இங்க இருக்கிற நாங்க யாரும் கல் நெஞ்சக்காரங்க இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. வீணாவும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டா, அவ கேட்கவே இல்ல. காவேரியும் நானும் வீட்ல இருந்திருந்தோம்னா அவளை வெளியில போக நாங்க விட்டுருப்போமா?